கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு இந்த 37வது நாளில் நீங்கள் என்னோடு இணைந்து நிற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளின் தியானத்தை கர்த்தர் தாமே உங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இருதய வாஞ்சையோடு கூட பரிசுத்தாவின் துணையோடு கூட நாம் வேதத்தை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாகவே பேசுவார். உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். எருசலேம் தேவாலயத்திற்கு பிரார்த்தனை பண்ணிக்கொண்ட 4 நபர்களோடு கூட சுத்திகரிப்பிற்காக பவுல் போகிறார். எபேசு பட்டணத்திலிருந்து வந்த யூதர்கள் அவருக்கு விரோதமான கலகத்தை உண்டாக்குகிறார்கள். எருசலேமில் இருந்த யூதர்களும் எபேசு பட்டணத்திலிருந்து வந்த யூதர்களுமாக இணைந்து பவுலை அடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலவரமான சூழ்நிலையில் சேவகர்களும் சேனாபதிகளும் வந்து பவுலை பிடித்து கட்டி அவரை கொண்டு போகும்படியாக கோட்டைக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அப்படி அழைத்து செல்லும் பொழுது பவுல் சேனாபதியினுடைய உத்தரவை கேட்டுக்கொண்டு ஜனங்களிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். அந்த கோட்டையின் படிக்கட்டில் நின்று பவுல் ஜனங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவினால் தான் சந்திக்கப்பட்ட ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். தான் யார் என்பதையும், எப்படி கர்த்தர் தன்னை தெரிந்தெடுத்தார் என்பதையும், தன்னுடைய ஊழிய பாதையில் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறார் என்பதையும் அவர் விளங்க அவர்களிடத்திலே பேசுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை பவுல் தன்னுடைய கடந்து வந்த பாதைகளை அந்த கோட்டையின் படிக்கட்டில் நின்று ஜனங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்னவெல்லாம் பேசுகிறார்? அவருடைய பிறப்பை குறித்து பேசுகிறார். தான் சிலிசியா நாட்டை சார்ந்த தர்சு பட்டணத்தில் பிறந்தவன் என்பதை தெரியப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ளவர் என்பதை அவர் தெரியப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணத்திற்காக எவ்வளவு வைராக்கியம் கொண்டவர் என்பதை விளங்க அங்கே அவர்களிடத்தில் பேசுகிறார். அவருக்குள் இருந்த பக்தி வைராக்கியத்தினால் சபையை பாழாக்கினவர் என்பதை அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே தெரியப்படுத்துகிறார். சபையை பாழாக்கிய தன்னை தமஸ்குவுக்கு போகிற பிரயாணத்தில் இயேசு சந்தித்த அந்த சந்திப்பையும் ரட்சிப்பையும் அனனியாவின் மூலமாக கண் பார்வை அடைந்தது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டது. தமஸ்குவில் மாத்திரமல்ல, எருசலேமில் வந்து இயேசுதான் கிறிஸ்து என்று ஜெப ஆலயங்களிலும் அங்கு இருக்கிற யூதர்களுக்கு மத்தியிலும் கிரேக்கர்களுக்கு மத்தியிலும் அவருடைய நாமத்தை உயர்த்திய கடந்து வந்த பாதையில் அவருடைய சம்பவங்கள் அனைத்தையும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அந்த படிக்கட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் யூதர்களுடைய எதிர்ப்பு எருசலேமில் அதிகமானபடியினால் பிரஜாதிகளுக்கு மத்தியில் என்னை அனுப்பும்படியான காரியத்தை செய்தார் என்கிற அந்த சம்பவம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் பிரஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். பிரஜாதிகளிடத்தில் கர்த்தர் என்னை அனுப்பும்படியான தேவ திட்டத்தை எனக்கு தெரியப்படுத்தினார் என்கிற அந்த காரியம் வரைக்கும் பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்கள் அங்கே அவருடைய பேச்சு நடந்து கொண்டிருக்கிற, அவருடைய சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே அவர்கள் செய்த ஒரு காரியம், பயங்கரமாய் கூச்சலிடுகிறார்கள். எப்படி கூச்சலிடுகிறார்கள் என்றால், இப்படிப்பட்டவன் பூமியில் இருந்து அகற்றப்பட வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று அவர்கள் கூச்சலிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு தங்களுடைய மேல் வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து அவைகளை கழற்றி எறிகிறார்கள். புழுதியை அள்ளி வானத்திற்கு நேராக எறிகிறார்கள். பயங்கர கூச்சலும் குழப்பமும் ஆகிறது. உடன்தானே சேனாபதி அங்கே சேவகர்களை கட்டளையிடுகிறான். பவுலை சவுக்கினால் அடித்து இவர் செய்த குற்றம் என்ன என்பதை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படியாய் கட்டளையிடுகிறான். பாருங்கள், இப்படியாக சேவகர்கள் பவுலை சவுக்கால் அடிக்கும்படியாக அவனை கட்டுகிற நேரத்தில் தன் அருகாமையில் இருக்கிற 100க்கு அதிபதியை பார்த்து பவுல் கேட்கிறார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை பாருங்கள். பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்று கேட்கிறார். ரோமனாகிய ஒரு மனிதன்
குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்பாக, நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பாக அவரை தண்டிப்பது நியாயமா என்றவுடன் பவுல் ரோமன் என்பதை அறிந்த நூற்றுக்கு அதிபதி அந்த செய்தியை சேனாபதிக்கு அனுப்புகிறார். சேனாபதி பயத்தோடு வந்து அங்கே பவுலினிடத்திலே நீர் ரோமனா என்று சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். 22ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன் நான் ரோமன் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் ரோம உரிமையை பெற்ற மனிதர் என்பதை அந்த சேனாபதி கண்டு கொண்டது நிமித்தமாய் அங்கே அவனை அடிக்கிறதை கட்டுகிறதை நிறுத்தி அங்கே தன்னுடைய இடத்திலே அவரை காவல் வைக்கிறார். அந்த கோட்டைக்குள்ளே பவுலை காவல் வைக்கிறார்கள். 30வது வசனத்தை பாருங்கள். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். கோட்டைக்குள்ளே அவனை பவுலை காவல் வைக்கிறார்கள். மறுநாள் பிரதான ஆசாரியர்கள் ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவர்களை வரவழைத்து அவர்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவரோடு கூட இணைந்த மூப்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பவுல் நிறுத்தப்படுகிறார். அப்படி நிற்கும் பொழுது பவுல் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்? நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், நல் மனசாட்சியோடு நான் காணப்படுகிறேன் என்கிற இந்த காரியத்தை சொன்ன உடனே அதை நூற்றுக்கு அதிபதியால் கேட்டு சகித்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் எல்லோருமே பவுலை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். பவுல் தேவனுக்கு எதிரானவன், தேவ ஜனங்களுக்கு எதிரானவன், தேவாலயத்திற்கு எதிரானவன், மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு எதிரானவன் என்று சொல்லி பவுலை எதிரியாகவே பார்த்தபடியினால் பவுல் சொல்லுகிற நான் குற்றமற்றவன், நல்மனசாட்சி உடையவன் என்று சொன்னதை கேட்டவுடனே பிரதான ஆசாரியனால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அருகில் இருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறான், அவனுடைய வாயில் அடியுங்கள், இவனை வாயிலே அடியுங்கள் என்று சொல்லுகிறார். உடன் தானே பவுல் தனக்கு எதிராய் வாயிலே அடியுங்கள் என்று சொன்னது பிரதான ஆசாரியன் என்பது தெரியாமல் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பவுல், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனிதனை தண்டிப்பது உமக்கு நியாயமா என்று சொல்லி கேட்கிறார். இந்த வார்த்தையை பவுல் கொஞ்சம் கோபத்தோடு கூட சொன்னவுடனே அங்கு இருந்த நபர்கள் எல்லாரும் அவர்கள் பவுலை பார்த்து எழும்புகிறார்கள். பிரதான ஆசாரியனை இப்படியா நீ பேசுவது? அவரை எதிர்த்து எப்படி பேசலாம் என்று சொன்ன உடனே பவுல் சொல்லுகிறார், பிரதான ஆசாரியன் என்பது எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் பவுலின் குணத்தை நாம் பார்க்க வேண்டும். தான் செய்தது ஒருவேளை பிரதான ஆசாரியன் என்பது தெரியாமல் கடினமான அந்த வார்த்தை பேசினாலும் அதன் பின்பாக ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்பதை நினைத்து அவர்களுக்கு மத்தியிலே நான் பேசியது தெரியாமல் பேசிவிட்டேன் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார். அவர் பிரதான ஆசாரியன் என்பது எனக்கு தெரியாது என்பதை, தன்னுடைய தவறை, தன்னுடைய குற்றத்தை அங்கே தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிறார். மாத்திரமல்ல, இப்படியாக இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பவுல் ஒன்றை அறிந்து கொள்ளுகிறார். அங்கு வந்திருந்த கூட்டத்தில் இரு பிரிவினர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லி. பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவார்கள், சதுசேயர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள். ஆகவே அந்த இடத்தில் பவுல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து நியாயம் தீர்க்கப்படும்படியாய் நான் இங்கே குற்றம் சாட்டப்பட்டவனாய் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அங்கு இருந்த பரிசேயர்கள் பவுலுக்கு ஆதரவாய் பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்ன பேசினார்கள்? 23ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை பாருங்கள். மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. அங்கே பயங்கர சலசலப்பு. மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்காக நான் இங்கே குற்றம் சாட்டப்பட்டு நியாயம் தீர்க்கப்படும்படியாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் என்கிற இந்த காரியத்தை பவுல் சொன்னதினால் அங்கே பரிசேயர் சதுசேயர்களுக்கிடையே பயங்கர கூக்குரல் உண்டாகிறது. பரிசேயர்கள் இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்கிறது தகாது என்று வாதாடினார்கள்.
இப்பொழுது பவுலுக்கு ஆதரவாய் எதிராய் வந்த கூட்டத்தின் ஒரு பிரிவினர் அவனுக்கு ஆதரவாய் எழும்புகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியாய் மிகுந்த ஒரு கலகம் உண்டாகிறது. 10வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 23:10. மிகுந்த கலகம் உண்டாகிறது. ஆகவே சேனாபதி இதை பார்த்துவிட்டு இதை இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி பவுலை அங்கே கோட்டைக்குள்ளாக கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார். இப்பொழுது அந்த ஆலோசனை சங்கத்தினர், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து பவுல் கோட்டைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார். இரவு நேரமாகிறது. அந்த இரவில் கர்த்தர் பவுலோடு பேசுகிறார். அப்போஸ்தலர் 23 அதனுடைய 11 பாருங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தர் அருகே நிற்கிறார். இந்த இடத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தவான்களாய் காணப்படுவீர்கள் என்றால் இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உங்கள் அருகில் நிற்பார், உங்கள் சார்பில் நிற்பார், உங்கள் பட்சமாய் நிற்பார். அன்றைக்கு எருசலேமில் இருந்த எல்லா யூதர்களும், பிரதான ஆசாரியர்கள், ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் எதிர்த்து நின்றாலும் பவுல் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் இருந்தபடியினால் அந்த இரவில் கர்த்தர் வந்து பேசுகிறார். பவுலை, பயப்படாதே. இந்த யூதர்கள், இந்த ஆலோசனை சங்கத்தார், இவர்களுடைய இந்த கொக்கரிப்பை குறித்து நீ கலங்கி போகாதே. எப்படி எருசலேமில் என் நாமத்து நிமித்தம் நீ இந்த சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறாயோ அதே போன்று நீ ரோமாவிலும் சொல்ல வேண்டும். இத்தாலியாவில் போய் ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அங்கும் என்னை குறித்து நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்துகிறார். மறுநாள் ஆகிறது. மறுநாளிலே ஒரு காரியம் நடக்கிறது. 12வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 23:12. விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து, நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு, அவர்கள் அந்த 40 பேர், ஒரு 40 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பவுலை நாங்கள் கொலை செய்யாமல் விடமாட்டோம் என்று சொல்லி அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போகிறார்கள். ஒரு சதி செயலை செய்யும்படியாய் பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். என்னவென்றால், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்களாகிய அவர்களிடத்தில் இந்த 40 பேரும் போய், நீங்கள் கோட்டையில் இருக்கிற பவுலை ஆலோசனை சங்கத்திற்கு அழைத்து வர வேண்டும். அப்படி அழைத்து வரும்பொழுது நாங்கள் பவுலை கொலை செய்வோம். இதற்கு இந்த ஆலோசனை சங்கத்தார், பிரதான ஆசாரியர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். இந்த சதியானது பவுலுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த செய்தியை பவுலின் சகோதரியின் மகன் வாலிபன் ஒருவன் கேள்விப்படுகிறான். தன்னுடைய மாமாவுக்கு எதிரான இந்த கொலை சதி திட்டத்தை அவன் அறிந்தபடியினால் அவன் அன்றைக்கு சேனாபதியினுடைய அந்த கோட்டைக்கு போய் அங்கு காவல் வைக்கப்பட்டிருந்த பவுலினிடத்தில் போய் இந்த காரியத்தை சொல்லுகிறான். 40 பேர் உங்களுக்கு விரோதமாய் கொலை செய்யும்படியான திட்டம் வகுத்து இருக்கிறார்கள். இந்த கோட்டையில் இருந்து ஆலோசனை சங்கத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகும்பொழுது அவர்கள் உம்மை கொல்லுவதற்கு திட்டம் வகுத்து இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் இந்த காரியத்தை பவுல் அந்த கோட்டையில் இருந்த ஒரு 100க்கு அதிபதியின் இடத்தில் அறிவித்து இந்த வாலிபனை, தன் சகோதரியின் மகனை சேனாபதியின் இடத்தில் அழைத்து செல்லும்படியாய் அனுப்புகிறான். இந்த 100க்கு அதிபதி பவுலின் சகோதரியின் மகனாகிய இந்த வாலிபனை அழைத்து கொண்டு சேனாபதியாகிய கிளவுதியு லீசியாவின் இடத்திலே அழைத்து கொண்டு போகிறார். அந்த வாலிபன் பவுலுக்கு எதிரான காரியத்தை சொன்னவுடன் பவுலுக்கு இந்த சேனாபதியின் கண்களில் தயவு கிடைக்கிறது. ஆகவே இந்த சதி திட்டத்திலிருந்து பவுலை தப்புவிக்கும்படியாய் அந்த வாலிபனை, இந்த காரியத்தை நீ எவரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அதை ரகசியமாய் தன் மனதில் வைத்து கொண்டு இரவோடு இரவாக ராத்திரி வேளையிலே பவுலை எருசலேமில் இருந்து செசரியாவுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை செய்யும்படியான செயலிலே அந்த சேனாபதி லீசியா இறங்குகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை பாருங்கள். பின்பு சேனாபதி 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்கள், 70 குதிரை வீரர், 200 ஈட்டிக்காரர்கள் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸின் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூதர்கள் எருசலேமில் இருக்கிற இந்த ஆலோசனை சங்கத்தார் செய்கிற இந்த சதி திட்டத்திலிருந்து பவுலை காப்பாற்றும்படியாக
இந்த சேனாபதியாகிய லீசியா தன்னுடைய 2 நூற்றுக்கு அதிபதிகளை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, 200 காலாட்கள், 200 ஈட்டிக்காரர்கள், 70 குதிரை வீரர்கள், 470 பேர் ஒரு பெரிய பாதுகாப்போடு கூட பவுலை குதிரையில் ஏற்றி செசரியா பட்டணத்திற்கு, ரோம சாம்ராஜ்யத்தின் தலைமைத்துவ பட்டணமாக இருக்கிற யூதேயாவில் இருக்கிற அந்த செசரியா பட்டணத்திற்கு தேசாதிபதி பேலிக்ஸின் இடத்தில் அனுப்பும்படியான காரியத்தை செய்கிறார். இரவில் 3ஆம் மணி வேளையில் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட அது ஒரு இரவு 9 மணிக்கு மேலாக இந்த காரியம் நடக்கிறது. இவர்கள் இரவோடு இரவாக இந்த எருசலேமில் கோட்டையிலிருந்து புறப்பட்டு அங்கே செசரியாவை நோக்கி பயணிக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் பயணப்பட்டு வருகிறார்கள். நடு ராத்திரியிலே வேதம் சொல்லுகிறது அந்திப்பத்திரி என்கிற பட்டணத்திற்கு வருகிறார்கள். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை பாருங்கள். போர்ச்சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போனார்கள். இந்த அந்திப்பத்திரி ஊரிலே கொண்டு வந்து பவுலை பாதுகாப்பாய் தங்க வைத்துவிட்டு, ஈட்டிக்காரர்கள், காலாட்கள் 400 பேர் இருந்தார்கள் அல்லவா, 200 ஈட்டிக்காரர்கள், 200 காலாட்கள், இவர்கள் மறுபடியுமாக புறப்பட்டு எருசலேமை நோக்கி வருகிறார்கள். குதிரை வீரர்கள் மாத்திரம் பவுலோடு இருக்கிறார்கள். 70 குதிரை வீரர்கள் அந்த அந்திப்பத்திரியில் பவுலோடு கூட இரவிலே தங்குகிறார்கள். விடியற் காலமான பொழுது மறுபடியுமாக அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். 70 குதிரை வீரர்களும் பவுலுமாக இங்கே செசரியா பட்டணத்தை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். தேசாதிபதியாகிய பேலிக்ஸை சந்திக்கிறார்கள். பேலிக்ஸின் இடத்தில் லீசியா எழுதி கொடுத்த லெட்டரையும் கொடுக்கிறார்கள். அந்த லெட்டரில் எழுதப்பட்ட காரியங்களை தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் படித்து பார்க்கிறார். கட்டப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டிருக்கிற இந்த மனுஷன், இந்த பவுல், யூதர்களுடைய மத சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை சுமந்தவனாய் வருகிறார். கொலை செய்யப்படுவதற்கோ காவல் வைப்பதற்கோ இவர் அப்படிப்பட்ட குற்றவாளி அல்ல என்பதை தெளிவாய் எழுதி அனுப்புகிறார். இதையெல்லாம் படித்து பார்க்கிறார் தேசாதிபதி பேலிக்ஸ். பொறுமையாக படித்துவிட்டு பவுலை விசாரிக்கிறார். நீ எந்த தேசத்தை சேர்ந்தவன்? பவுல் சொல்லுகிறார், நான் சிலிசியா தேசத்தை சேர்ந்தவன், சிலிசியா நாட்டை சார்ந்தவன் என்று சொன்னவுடன் அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டுவிட்டு அதன் பின்பாக பவுலை காவலில் வைக்கிறான். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை பாருங்கள். உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். அந்த செசரியாவில் இந்த தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் இருக்கிற அந்த ஏரோதின் அரண்மனையில் பவுலை காவல் வைக்கிறார்கள். உன்மேல் குற்றம் சுமத்துகிற யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், அது மாத்திரமல்ல ஆலோசனை சங்கத்தார், அவர்கள் வரும்பொழுது உன்னை விசாரிப்பேன் என்று சொல்லி அந்த ஏரோதின் அரண்மனையிலே பவுலை காவல் வைத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தனை பாடுகள், இத்தனை பிரச்சனைகள், இவைகளுக்கு மத்தியிலும் கொஞ்சம் கூட அசராமல், கொஞ்சம் கூட பயமில்லாமல் திடனாய் நிற்கிறார் பவுல். ஐயோ, எனக்கு விரோதமாக இத்தனை நபர்கள் எழும்பிவிட்டார்கள், இவ்வளோ காரியங்களை செய்கிறார்கள், என்னை கொண்டு போடுவார்களோ, ஒரு துளி கூட பயமில்லை. ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் கூட அவருக்குள்ள வரலை. காரணம், அவர் கிறிஸ்துவுக்கென்று தன்னை அப்படி முழுமையாய் அர்ப்பணித்து நிற்கிறார். இந்த எருசலேமில் இருந்த யூதர்கள், ஆலோசனை சங்கத்தில் இருந்தவர்கள், பிரதான ஆசாரியர்கள், இந்த 40 நபர்கள் கொலை செய்ய திட்டமிட்ட இந்த காரியங்கள், இவைகளை குறித்து கொஞ்சம் கூட அவர் மனம் பேதளித்து விடவில்லை, பயந்து போகவில்லை, தைரியமாய் இருக்கிறார். காரணம், கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 37வது நாளின் தியானத்தை என் வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவருக்காக நிற்கிற உங்களுக்கு அவர் துணை நிற்பார். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து நிற்கிற உங்களோடு எப்பொழுதும் உங்கள் சார்பில் நிற்பார். எப்படி அன்றைக்கு சேனாபதியுடைய கோட்டையில் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த இரவில் கர்த்தர் பவுலின் அருகே வந்து நின்றாரோ, உங்கள் அருகில் அவர் நிற்பார். ஒருவேளை பயங்கரமான பிரச்சனைக்கு மத்தியில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். குடும்ப ரீதியாகவோ அல்லது ஊழிய பாதையிலோ அல்லது பணத்தேவை நிமித்தமோ, அயலகத்தார் சுற்றுப்புறத்தார் மூலமாய் வரக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமோ மனம் சோர்ந்து காணப்படுவீர்கள் என்றால்
உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் சார்பில் அவர் நிற்பார். பயப்படாமல் எதிர்கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை கண்டு துவண்டு போகாதீர்கள். தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள். ஐயோ, எனக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டை போட்டு விட்டார்களே, எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஒரு போலியான வழக்கை தொடுத்து விரோதமான காரியத்தை செய்கிறார்களே என்று சொல்லி மனம் பேதளித்திருப்பீர்கள் என்றால் பவுலை போல தைரியமாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் சார்பில் நின்று உங்களுக்கு நீதி செய்வார். நாம் ஜபிக்கலாமா? தெய்வ சமூகத்தில் நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. திவரீர் இந்த 37ஆம் நாள் தியானத்தை என்னோடு இணைந்து கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பவுல் தனக்கு விரோதமாய் எழும்பிய அந்த மனிதர்களை குறித்தோ, தனக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருந்த சதி திட்டங்களை குறித்தோ கொஞ்சம் கூட கர்த்தாவே மனம் பேதளித்து விடவில்லை ஆண்டவரே. நீர் அவரோடு கூட இருந்தபடியினால், நீர் தைரியப்படுத்துகிறபடினால், பேசுகிறபடினால் அவ்வளோ மனபலனோடு மன தைரியத்தோடு பிரச்சனைகளை எதிர்கொண்டு நின்றார் ஐயா. அப்படி போல கர்த்தாவே, இன்றும் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் பிரச்சனையான இந்த நேரத்தில், கடினமான இந்த சூழ்நிலையில், குழப்பமான இந்த நிலையில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பக்க பலமாயிருப்பீராக. நீர் இவர்கள் சார்பில் நின்று இவர்கள் காரியங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவீராக. இவர்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுவீராக. கர்த்தருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் இவர்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த போராட்டத்தில், இந்த சோதனையில், இந்த உபத்திரவத்தில் இவர்கள் ஜெயம் பெறும்படியாய் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும், ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் தனக்கு வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தளராமல் தைரியமாக இருந்தது போல உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நியாயம் கிடைக்க பண்ணுவார். ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கான வெற்றியை நிச்சயம் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.